அனைவருக்கும் வணக்கம். சார் சட்டமன்றம் சார். இந்த சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் ஒரு புறச்சாய்வாவே இருக்கிறாரு. வெளிப்படையா சொல்லணும்னா, ஆளுங்கட்சிக்கு ஆதரவா, ஆளுங்கட்சிக்கு சார்பா தாங்க அவர் செயல்படுறாரு. அதாவது அங்க இருக்கிற ஆதவ் அர்ஜுனா, அ நிர்மல்குமார் போன்றவர்களை விட்டு எதிர்க்கட்சிய திமுகவ திட்ட சொல்றாரு. கன்னா பின்னான்னு திட்டுங்க, புரொவோக் பண்ணுங்க, அவங்கள வெறி ஏத்துங்க, கோபப்படுத்துங்க அப்படிங்கிற மாரி அவர் பேச விட்டுட்டு அவங்க பேசின அந்த பொய்யான செய்திகள் எல்லாம் அவுட் ஆகுது. வெளியில போகுதுங்க. அப்படி வெளியில போன பிறகு இவர் என்ன பண்றாரு, அங்க அதாவது ரீல்ஸ் ஆன பிறகு இவர் என்ன பண்றாரு, நான் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே சபையில சட்டமன்றத்தில இவர் அப்படியே புனிதர் மாரி இவர் நல்லவர் மாரி இங்கே செயல்பட்டுட்டு இருக்காரு. சபாநாயகர் இந்த மாரியான சபாநாயகர் தாங்க ஆபத்தானவர்கள். அதாவதுங்க இவர் நடுநிலையே இவர்கிட்ட இல்ல. சுத்தமாவே நடுநிலை இல்ல. இவரால தாங்க ஆதவ் அர்ஜுனா பேயாட்டம் ஆடுறாரு. அதாவது ஆதவ் அர்ஜுனா எப்படிப்பட்டவர்னா, அவர் பல கட்சிக்கு போயிட்டு வராரு. அங்க இருக்கிற வெறுப்பு, அந்த வெறுப்பை கொண்டாந்து மக்கள் வரி பணத்தில நடத்துற இந்த மாண்பு மிகுந்த அந்த சட்டமன்றத்தில, அவருடைய சொந்த பிரச்சனைக்காக ஒரு சூறாவளி காத்து மாரி அவர் ஆடுறாரு, குதிக்கிறாரு, கத்துறாரு, கதர்றாரு. கொஞ்சம் கூட இது நல்லா இல்லைங்க. சட்டமன்றத்தினுடைய மாண்பு சீரழிஞ்சு கிடக்குதுங்க. இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது இந்த பிரபாகரன் அப்படிங்கிற இந்த சபாநாயகர் தாங்க. இவரால சட்டமன்றத்துக்குள்ளார ஒரு நன்மையும் நடக்கலைங்க. சட்டங்களும் சரியில்ல அங்க, திட்டங்களும் அங்க பேசப்படலைங்க. அதனால அங்க ஆளுங்கட்சியினுடைய அந்த அராஜக போக்குக்கு இவர் துணை போகிறாரு. ஜனநாயகத்தினுடைய தூணுங்க சட்டமன்றம். அங்க சாஞ்சு கிடக்குதுங்க. அ இ இதற்கு முழு பொறுப்பு இந்த சபாநாயகர் ஏற்கணும். இப்படிப்பட்ட நடுநிலை இல்லாத இவர சபாநாயகரா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்ல. இவரால நாட்டுல ஒரு மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம் நடக்கப் போகுது அப்படின்ட்டு மக்கள்லாம் கவலையோட இருக்கிறாங்கங்க.